தமிழ்ல வந்து ரஜினிகாந்துக்கு கொடுத்தாங்க அவருடைய கான்ட்ரிபியூஷன். அவர் வந்து 40 வருடம் 45 வருடங்களுக்கு மேலாக 50 வருடம்னே வச்சுப்போம். அந்த அவார்டு கொடுத்தப்ப 45 வருஷமா இருந்திருக்கும். பட் அவர் 50 வருடமாக அவர் வந்து கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காரு. ரைட், அதெல்லாம் ஓகே. பட் கமலஹாசன் தன்னுடைய 5 வயது 4 வயது 5 வயதுலேருந்தே நடிக்கிறாரு. 1959 60 அந்த காலகட்டத்திலேருந்து அவர் வந்து குழந்தை நட்சத்திரமா சிறந்த நடிகர் விருது வாங்கியிருக்காரு. பல்வேறு விருதுகள் அவர் வாங்கின விருதுகள்லாம் லிஸ்ட் போட்டோம்னா தேசிய விருதுல ஆரம்பிச்சு பல்வேறு விருதுகள் வாங்கியிருக்காரு. 1990 89 90 அவருக்கு பத்மஸ்ரீ கொடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் பத்மபூஷன் அதெல்லாம் ரொம்ப லேட் ஆச்சு. அதுக்கெல்லாம் அரசியல் காரணங்கள். இந்த இடத்துல தான் அரசியல் அப்படிங்கிற ஒரு பிரச்சனை வருது. ஸோ அரசியல் காரணங்களால அவர் வந்து இப்ப பிஜேபிக்கு எதிராக இருக்காரு. அதனால அவருக்கு வந்து உரிய அங்கீகாரம், அதாவது உரிய அங்கீகாரம்ங்கிறத விட அவருடைய கான்ட்ரிபியூஷனுக்கு மரியாதை, அவர் பண்ண கலை சேவை, அவர் பண்ண கான்ட்ரிபியூஷனுக்கு உரிய மரியாதை கொடுக்கப்படலை. கமலஹாசன் மாதிரி இந்திய சினிமாவுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணவங்க வேற யாருமே இருக்க முடியாது. நீங்க எந்த ஃபீல்ட வேணா எடுத்துக்கலாம். அது குழந்தை நட்சத்திரமா இருந்தா களத்தூர் கண்ணமால தேசிய விருதுகள், குழந்தை நட்சத்திரமாவே ரெட்டை இடத்துல நடிச்சிருக்காரு, குழந்தை நட்சத்திரமாவே தமிழை தவிர மலையாளத்துல கண்ணும் கரலும்ங்கிற படத்துல வந்து 6 வயதுல வந்து குழந்தை நட்சத்திரமா நடிச்சிருக்காரு. அதுக்கப்புறம் டான்ஸ் தன்னுடைய பங்களிப்பு வந்து நடன உதவி இயக்குனர் தங்கப்பன் மாஸ்டர்கிட்ட, அதுக்கப்புறம் திரைக்கதை ஆசிரியரா, கதாசிரியரா, வசனகர்த்தாவா, நடிகரா, தயாரிப்பாளரா, மேக்கப் மேனா, ஸோ இது மாதிரி பாடகரா, பாடலாசிரியரா, இயக்குனரா, நீங்க என்ன எடுத்துக்கீங்க எல்லா துறையிலையும் சினிமாவுக்கு வந்து கமலஹாசனுடைய பங்களிப்பு, அதாவது அவர் தான் பண்ணது மட்டும் இல்லாமல் மேக்கப்புக்கு ஒர்க் ஷாப்பு, ஸ்கிரீன் பிளேக்கு ஒர்க் ஷாப்பு, அந்த மாதிரி அவர் பண்ணியிருக்கிறதுங்கிறது வந்து அளப்பரியது. அப்படிப்பட்ட ஒரு மகா கலைஞனுக்கு இன்னும் தாதா சாஹேப் பால்கே கொடுக்கல அப்படின்னா அது அவருக்கு இது கிடையாது, அவருக்கு குறைவு இல்லை. அந்த விருது இன்னும் அந்த என்ன சொல்றது, அரசியலுக்கு அப்பாற்பட்டு அந்த விருதுக்குரிய மரியாதையை கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் நம்முடைய வேண்டுகோள். அவருடைய கான்ட்ரிபியூஷனு டெக்னிக்கலா பார்த்தோன்னா எல்லாமே பண்ணியிருக்காரு. ரைட் ஃப்ரம் அது வந்து ஸ்க்ரீன் பிளேக்கான சாஃப்ட்வேராக இருக்கட்டும், ஆவிட் எடிட்டிங்காக இருக்கட்டும், அதே மாதிரி டால்பி சவுண்டாக இருக்கட்டும், தமிழ் சினிமாவில் என்னென்னலாம் ப்ராஸ்தட்டிக் மேக்கப்பு, லேட்டஸ்ட்டாக என்ன ரெட் கேமரா, டிஜிட்டல், இந்த மாதிரி எல்லாத்தையுமே தமிழுக்கு கொண்டு வந்து தன்னுடைய பங்களிப்பை செலுத்தியவர் உலகநாயகன் கமலஹாசன்.